அவங்க என் மேல வீண் பழி போடுறாங்க ஐயா. இந்த சிலை திருட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க ஐயா. எங்க கோயில் சிலைய திட்டம் போட்டு திருடினது இவங்களும் இவங்களோட மருமகளும் தான். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி பழிய என் மேல விச திருப்புறாங்க ஐயா. தயவு செஞ்சு என்ன நம்புங்க ஐயா. வாய முடியா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி நடிக்கிறியோ? அதான் உன் ஆளே ஒத்துட்டானே, நீ தான் திருட சொன்னானு. ஐயா, ஒரு ரிக்வெஸ்ட். இந்த கேஸ் சம்பந்தமா ஊர் மக்களை கோர்ட்டுக்கு வர சொல்லி சிரமப்படுத்த வேண்டாம். நானே எப்ப வேணாலும் வந்து சாட்சி சொல்ல தயாரா இருக்கேன். கோதண்டம் குற்றவாளி என சாட்சிகள் சொன்னாலும் இன்னும் சில ஆதாரங்கள் நமக்கு தேவைப்படுவதால் அவரை 15 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். வருண், டேய், யாரா நீங்க? எதுக்கு எங்க ஆளுங்களை அடிக்கிறீங்க? நாங்க அடிக்க வந்தது உங்க ஆளுங்கள இல்லடா, உங்க அம்மாவை. டேய், என்ன பாக்குறீங்க? அடிடா அவனை. என்ன பிரச்சனை போய் பாருங்க. சார் எதுக்கு சார்? அவங்களெல்லாம் பார்க்கும் போதே ரவுடி பசங்க மாதிரி தெரியுது. தேவையில்லாம நீங்க போய் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கும் பொண்டாட்டி குடும்பம் குழந்தைன்னெல்லாம் இருக்குல்ல. ஒரு 2 நிமிஷம் இருங்க சார், அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போலாம். ஆமா, நீங்க எங்க இங்க? அம்மா, ஒண்ணு இல்லம்மா. இன்னைக்கு கோதண்ட கேஸ் கோர்ட்டுக்கு வருதுன்னு சொன்னாங்க. அவனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ நினைச்சு இங்க வந்தோமா. கரெக்டா அதே மாதிரி ஆயிடுச்சு. என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நீ பயப்படாத. வருண், உனக்கு எதுவும் அடிபடலையே? இல்லம்மா. சரி, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் லக்ஸியும் டிரைவரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன். சரிங்கம்மா, வா. சாரி லக்ஸ், என்னாலதான் உங்களுக்கெல்லாம் இப்படி. ஐயோ மேடம், நீங்க எதுக்கு சாரிலாம் சொல்லிக்கிட்டு? உங்களுக்காக நாங்க என்ன வழிய வேணாலும் தாங்கிப்போம். அம்மா, யார் மேடம் இவங்க? எதுக்காக உங்களை அடிக்க வந்தாங்க? எல்லாம் அந்த கோதண்டத்தோட ஆளுங்க. அவனுக்கு எதிராக சாட்சி சொன்னேன்ல, அதான். அவன் தப்பையும் பண்ணி உங்களையே அடிக்க ஆள் செட் பண்ணிருக்கானா? அவனை சும்மா விடக்கூடாது மேடம். எனக்கு என்னமோ இதெல்லாம் இவன் மட்டும் தனியா பண்ற மாதிரி தெரியல. இவனுக்கு யாரோ ஒருத்தர் வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். மேடம், வருண் சார் உங்களுக்காக தான் கோர்ட்டுக்கு வந்தேன்னு சொன்னாருல்ல, அதுக்கு முன்னாடியே சார கோர்ட்ல பார்த்தேன் மேடம். யாரோ ஒரு லாயர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சரி, வண்டியில ஏறுங்க. வண்டியில ஏறுங்க. வெண்ணிலாவை எங்க கூட்டிட்டு போயிட்டு வர? அம்மா, என் ஆபீஸ்க்கு தான் போயிட்டு வரோம். இப்பெல்லாம் வெண்ணிலாவை அடிக்கடி உன் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு வர போல.
அம்மா அது வந்து அது நீங்க தானம்மா சொன்னீங்க வெண்ணிலாவுக்கு பிசினஸ் ஐடியாலாம் சொல்லி கொடுக்கணும். அவ வீட்லயே இருக்காம உங்களை மாதிரி பிசினஸ்ல சாதிக்கணும்னு. அதனால தான் அவளை கூட்டிட்டு போய் பிராக்டிஸ் கொடுத்தேன். ம் கரெக்ட் தான், நான் தான் சொன்னேன். ஆனா நீ அதுக்கு அவளை ஆபீஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு போகணும். எதுக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போன? எதுக்காக நீங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு வந்தீங்க? அம்மா உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேனேம்மா, கோதண்டத்தால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்து போய். வருண், நான் உன் அம்மா. நீ என்கிட்ட பொய் சொல்றியா உண்மை சொல்றியான்னு என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். நீ வெண்ணிலாவை விட்டு தப்பிச்சு ஓடிடலான்னு நினைக்காத. இந்த ஜென்மத்துல உனக்கு மனைவினா அது வெண்ணிலா தான். நீ எவ்ளோ ட்ரை பண்ணாலும் உன்னால வெண்ணிலாவை பிரிய முடியாது. இல்லம்மா, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் என்னையும் வெண்ணிலாவையும் ஒண்ணு சேர்க்க முடியாது. மனசை போட்டு குழப்பிக்காம வெண்ணிலாவோட உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க உன் மனசை பக்குவப்படுத்திக்க வரும். வெண்ணிலா அது வந்து இங்க பாருங்க, இதுலலாம் எனக்கு விருப்பமே இல்லை. ஏதோ அத்தை கம்பல் பண்ணாங்களேன்னு ரெடியானேன். உடனே நீங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன திட்டாதீங்க. நாம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணதான் போறோம். அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். நீங்களும் உறுதியா இருக்கீங்கன்னு நம்புறேன். பேசாம தூங்குங்க. குட் நைட். வெண்ணிலா, நான் பேச வந்தது அது இல்ல. அம்மாவுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. என்னடா வெண்ணிலா விட்டு பிரிய போறியான்னு கரெக்டா கேக்குறாங்க. ஒருவேளை நம்ம கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு நின்னதை பார்த்திருப்பாங்களா, இல்ல வேற யாராவது பார்த்து அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்களா? அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா நிச்சயமா 2 பேரும் திட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு டவுட் மட்டும்தான் இருக்கு. நாம பிரிய போற விஷயம் அவங்களுக்கு தெரியாதுன்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் எப்படி என்ன ஆனாலும் இந்த ஜென்மத்துல வெண்ணிலா தான் உன் ஒய்ஃப்னு அழுத்தமா சொன்னாங்க? உங்களுக்கு வேணா என் கூட சேர்ந்து வாழறதுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அண்ணாமலை அத்தைக்கு நான் இந்த வீட்டுல மருமகளா வாழணும்னு ஆசை. ஆனா நான் தான் அவங்கள ஏமாத்தி இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். அத்தைக்கு நம்ம நடவடிக்கையில ஏதாவது சந்தேகம் வந்திருக்கும். அதனாலதான் அப்படி தீர்க்கமா சொல்லியிருப்பாங்க. ஐயோ, அப்போ நிஜமாவே அம்மாவுக்கு டவுட் வந்துடுச்சா? அத்தைக்கு டவுட் வந்ததுக்கே இப்படி பயப்படுறீங்களே, பேசாம அத்தை கிட்ட சொல்லிடலாமா? என்னது, அம்மா கிட்ட சொல்லணுமா? அவ்வளவுதான். அம்மா ஏதாவது பண்ணி இந்த டிவோர்ஸை நடக்க விடாம பண்ணிடுவாங்க. எனக்கு இந்த டிவோர்ஸ் கண்டிப்பா நடக்கணும்.